வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஐஷா பிடிஎஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தயாவோட எஃப்எஃப் ஹை ஸ்கூல் டைரிஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டு எதோட விட்டுருப்பேன் அப்படின்னா, தயாங் நீங்கள் பெட்ரோலை ஒழிச்சு வைக்கிறத சீக்கிரட்டாக வீடியோ எடுத்துருப்பான், அதோட தான் விட்டுருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தயாங் அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கான். நீங்களும் பெட்ரோலை ஒழிச்சிட்டு ஹப்பா பெட்ரோலை ஒழிச்சிட்டோம் மாட்டிக்க மட்டும் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே தயாங் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி போகலான்னு நினைக்கிறான். அப்போது ஜெமன் கரெக்டாக வரான். நீங்கள் ஜெமனை பார்த்துட்டு ஏய் ஒயான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது சும்மா தான் ஜெமன், அது ரேணுக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அவள் இப்போ தான் போனாலா, சும்மா இந்த வியூ பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மழுப்புறீங்க. ஜெமன் பார்த்து சிரிக்கிறான். இதெல்லாம் தயாங்க மேலே பார்த்துட்டு தான் இருக்கான். ஓ அப்படியா, சரி சரி. என்ன நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க? அது ஃப்ரெண்ட்ஸு கூட சும்மா ஊரை சுற்றிட்டு வரேன் ஒயான் அப்படின்ற மாதிரி ஜெமன் சொல்கிறான். ஓகே ஓகே, நீங்கள் வர அதே பஸ்ஸில் தான் என் தங்கச்சி யாஷி வருவாள், அந்த நாயை காணுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பின்னாடியே பார்த்தா யாஷி பொறுமையாக நடந்து வரா. நீங்கள் அவளை பார்த்துட்டு நீ என்னடி இவ்வளோ லேட்டாக வர? அது அக்கா, அது அது அப்படின்ற மாதிரி அவள் முழிக்கிறா. என்ன? அது என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனேன். இன்றைக்கி எல்லாம் வெளியே போயிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜெமன் பார்த்துட்டு என்ன வயன்? ஒவ்வொன்றும் இல்லை ஜெமன் சும்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நீ அவரை ஜெமன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி யாஷி கேட்குறா. உனக்கு என்னடி, நீ வாய் முட்டுக்கே உடம்பு அப்படின்ற மாதிரி மண்டிலே அடிக்கிறீங்க. அவள் பார்த்து உங்களை முறைச்சிட்டே போகிறா. ஜெமினை பார்த்து வேற சிரிக்கா. ஜெமினை அவளை பார்த்து எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு ஏன் அவளை அடிக்கிறீங்க? பின்ன எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாள். இப்போது விட்டுருந்தா இங்கே பெரிய கலவரமே நடந்துருக்கோம் ஜெமன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி நான் போகிறேன், நீயும் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. இதெல்லாம் தயங்க பார்த்து அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவன் என்ன ஜெமன் கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. நைட் ஆகுது. இந்த சைடு தயாங்க்கு தூக்கமே வரல. அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே அந்த வீடியோவை பார்த்துட்ருக்கான். இவளை ஏதாச்சும் வச்சு பிளாக்மெயில் பண்ணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அவளுக்கு என்கிட்ட இந்த வீடியோ இருக்குன்றது தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அவங்களுக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான். அவன்கிட்ட உங்கள் நம்பர் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட அவன் நம்பர் இல்லை. நீங்கள் உட்காந்து ஃபோன் தான் நோண்டிட்டு இருந்திருப்பீங்க. நியூ நம்பர்லேருந்து மெசேஜ் வரவே நீங்கள் பார்க்குறீங்க. யார் இது நமக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு. அங்கே ஹாயின்ட்டு வருது. நீங்கள் ஹோ ஆடியோன்னு அனுப்புறீங்க. அரிப்பாவீங்க, என் நம்பர் கூட ஒன்று இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு தயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீயா, என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மரியாதையே இல்லை சை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அது டெரஸ்க்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் பார்த்துட்டு டெரஸ்க்கு வா, இவன் என்ன என் புருஷனா என்ன டெரஸுக்கு வான்னு இவ்வளோ ஈஸியாக கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்புறம் நான் ஏன் வரணும், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க பார்த்துட்டு வரமாட்டியா, உனக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் காட்டணும் வயன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இம்பார்ட்டண்ட்டான விஷயமா? என்னது? தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரியே அவன் ஆஃப்லைன் போயிடுறான். நீங்கள் என்னதுன்னு கேட்குறீங்க. மெசேஜ் 1 டிக்லேயே இருக்கே. போச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. என்னாச்சு? என்னவா இருக்கும்? ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பானோ நான் தான் பெட்ரோல் எடுத்தேன்னு. இங்கே இருக்காது, அவனுக்கு அவ்வளோ மூளைலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி போவோம்மா, ஆனால் இப்போ அம்மாட்ட என்ன சொல்லிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னம்மா போய் மேலே துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. துணியா? இன்னத்துக்கு போய் எடுக்கணுமா? ஆமாண்டி இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன், அதனால சாயங்காலம் துணி எடுக்க மறந்துட்டு போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் தேவன் கூப்பிட்டு ஞாபகம் இருக்குது. சரிம்மா நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. அவங்க அம்மா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னது இது, இந்த கழுதை அதிசயமாக போதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே சலிச்சுட்டே போகிற மாதிரி அந்த பாஸ்கெட்டை தூக்கிட்டு போகிறீங்க. அப்படியே போனால் அங்கே யாருமே இல்லை. என்னது இது, வர சொல்லிட்டு ஆளையை காணோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் அந்த துணியெல்லாம் எடுத்து உங்கள் பேஸ்கெட்டில் போட்டுட்ருக்கீங்க. தேவங்க இந்த சைடு வந்துருப்பாளா தெரியலையே. சரி இப்போ இந்த விஷயத்த சங்கு கிட்டேயும் சுகா கிட்டேயும் சொல்லாமா வேண்டாமா? சொன்னால் என்ன நடக்கும்? வேணாம் சொல்ல வேணாம், நம்மளே இவ்வளோ டீல் பண்ணிக்கலாம்.
எப்படியாவது இவளை மிரட்டணுமே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே மேலே வரான். மேலே வந்து பார்த்தா நீங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. பார்த்துட்டு சரி பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி பின்னாடி மெதுவாக வந்து பூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு அல்லே இல்லை, நீங்கள் வேறு தனியாக இருக்கீங்க, அதை அப்படியே எகிரி குதிக்கிற மாதிரி போயிடுறீங்க. அதான் கையை பிடிச்சிட்றான். பைத்தியம் பக்கி அறவில்லை, இப்படியே வந்து பயமுத்துவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்றுறீங்க. அதான் பார்த்துருக்கீ வாய் மூடுறி, நம்ம 5th ஃப்ளோரில் இருக்கோம், எப்படி கேட்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். சரி சரி அப்படிமா சொல்லிட்டு இப்போ எதுக்கு இப்படி பயமுத்துன அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது சும்மா விளையாடி பார்க்கலாமேன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. தான் பார்த்துட்டு சரி சரி என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். கண்ணு தரல, துணி எடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆஹா சரி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அவன் போய் நின்றுட்டுருக்கான். வா ஏன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இங்கே பேர் எனக்கு தெரியுது நீ கூப்பிட்டேனே, ஆனால் நான் பேச வரேன், அதுக்கு முன்னாடி துணி எடுத்துகிட்டு வரேன் சரியா, இல்லைன்னா எங்கள் அத்தை என்னை கத்துன்னு கத்துவா அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அவங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரீங்க. சொல்ல எதுக்கு கூப்பிட்ட? ஒரு முக்கியமான விஷயம் என் கையில் மாட்டிருக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மாட்டிருக்கா? என்ன மாட்டுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. வாய்த்து வந்து எதாவது பேசு அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன இப்போ மாட்டுச்சு? நான் எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ எதுவும் பண்ண நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ வாய் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. தேங்க பார்த்துட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கேன், சொல்லு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுவா, ஒரு முக்கியமான விஷயம் கையில் இருக்குன்னு சொல்கிறத விட்டுட்டு அது என்னன்னு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோ ஆர்வமாக அவனுக்கு பார்க்குறதில்ல, ஆனால் இதில் இருக்கிறது நீ தானே அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை காட்டுறான். அவ்வளோதான் உங்களுக்கு நீங்கள் பெட்ரோல் எடுத்துகிட்டு போய் அந்த ஆயா வீட்டில் வச்சது. ஐயோ இது எப்படி அவன் கையில் மாட்டுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் பார்த்துட்டு என்ன இதை போய் எல்லாக்கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்குறான். இதில் இருக்கிறது நானே இல்லை, நீ யார்கிட்ட சொன்ன எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆஹா இதில் இருக்கிறது நீயே இல்லையா ஏன்? நான் இல்லை தான், இதில் இருக்கிறது நானே கிடையாது, நீ எதோ எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். எடிட்டிங்கு நான் பண்ணேன். சரி என் ஃபோனில் இருக்கிறது தான் எடிட்டிங்கு, சிசிடிவி கேமராவில் கூட எடிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படியே நீங்கள் முழிக்கிறீங்க. அது 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 அப்படின்னு முழிச்சிட்ருக்கீங்க. அவன் சொல்லுவேன் எப்பவுமே படப்படப்படன்னு பேசிகிட்டே இருப்பியே, வாய் தர அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ ரேணு மாட்டிட்டேன்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. சொல்லு. அது எனக்கு என்ன சொல்லுவேன், அவன் இருந்திருந்தானா ஏதாவது பொய்யாவது சொல்லியிருப்பான், எனக்கு வாயில் டக்குன்னு எதுவுமே வரமாட்டேங்குதே அப்படின்ற பையன் நின்றுட்டுருக்கீங்க. அவன் பார்த்துட்டு என்ன அவன் ரெண்டு ரேடெல்லாம் வந்து போய் சொல்ல மாட்டா, நீ ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே இவன் எப்படி நான் நினைக்கிறதெல்லாம் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். தூக்கிட்டு ஓடலாம் அப்படின்ற மாதிரி பிடுங்க போகிறீங்க நீங்கள். அவன் எப்படின்னா அந்த டெரஸில் அந்த செவரில் தான் வந்து சாஞ்சிட்டு இருந்திருப்பான். நீங்கள் இப்போ எக்கவும் அவன் வந்து அப்படியே பெண்ட் பண்ணுறான். நீங்கள் வேறு வலிக்கு விழுந்தா அவன் லிப்ஸ்லேயே போய் கிஸ் பண்ணிடுறீங்க. அது அவங்க அப்படியே செம்ம ஷாக்கில் உங்களை பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கும் அப்படி தான். 2 பேரும் 2 மினிட்ஸாக அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. நீங்கள் அப்படியே அவனை விட்டு தள்ளி வந்துட்டு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பேஸ்கெட்டை தூக்கிட்டு குடுன்னு ஓடிடுறீங்க. தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரில. அப்படியே எல்லாம் ப்ராசஸ் ஆகுது. அப்படியே சிரிக்கிறான். கிஸ் பண்ணிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி அவன் லிப்ஸ் எல்லாம் தேய்ச்சி பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் உங்களை பார்த்தா அவங்களுக்குலாம் ஜுரமே வந்துடும் போல, அப்படி படுத்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியாடி, அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னது இது, இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஏதோ பேய் அடித்த மாதிரி படுத்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு சாப்பிடவா? எனக்கு வேணாம்மா. என்னாச்சு, நல்லா தானே இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு எதுவும் வேணாம், நான் போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரூமுக்கு போய் தூங்கிடுறீங்க. இங்கே நைட்டெல்லாம் உங்களுக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. வெளியே போனாரேன்னு நினைக்கிறா. மச்சான் என்ன டிஸ்போஸ் பண்ணிட்டியா? நல்லா பண்ணேன், வா ஸ்கூலில் போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னாச்சு? ஒன்றாவில் பெருசாக ஒன்று ஆச்சு. ஆமாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி ஆச்சுன்ற ஆவலன்ற என்ன ஆச்சு உனக்கு?
சொல்கிறேன் வா அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்போ வெளியே போய் நிற்கிறீங்க, ஒரு 2 மினிட்ஸ்க்குலாம் ஐஷு வந்துடுறா. நீங்கள் கரெக்டாக கிளம்பலான்னு பார்க்கும்போது ஜெமன் வந்து ஹாய் வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹாய் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜெமன் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். நீங்களும் அவன் மூஞ்சுக்காக ஸ்மைல் பண்ணுறீங்க. தயம் இதெல்லாம் 4th ஃப்ளோரில் நின்றுட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். மொத்தமாக உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 5th ஃப்ளோரு. அதில் நீங்கள் ரேணு ஜெமன்லாம் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கீங்க. அவங்க வந்து 4th ஃப்ளோரில் இருக்கான். அதுக்கு மேலே டெரஸு. ஸோ அவங்க வீட்டை ஃப்ளோரில் நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம். நீங்கள் இப்போ கூட ஜெமன்கிட்ட பேசுவீங்க அப்படின்ட்டு. நீங்கள் 3 பேரும் அப்படியே வந்து சைக்கிளில் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. எப்போவுமே நீங்கள் தான் தொணன்னு பேசிகிட்ருப்பீங்க. இப்போது சைக்கிளில் வரும்போது அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. அவங்க 2 பேர் தான் பேசிகிட்ருக்காங்க. ரேணு அப்படியே அவங்கள பார்த்துட்டு மச்சான் மச்சான் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐஷு பார்த்துட்டு என்னடி ஆச்சு அவளுக்கு? பைத்தியம் பிடிச்சிச்சா? நான் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தா? அதான் தெரில மச்சான். நேற்று நான் விட்டுட்டு போகும்போது கூட நல்லா தானே இருந்தா. என்ன ஆச்சு? யாராவது பார்த்துட்டாங்களா என்ன? ஆமாம் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. யார் அப்படின்னு கேட்குறா ஐஷு. சொல்கிறேன் வா அப்படின்ற மாதிரி ஸ்கூலுக்கு போய் சேர்றீங்க. அவளுங்களுக்கு மண்டே வெடிக்குது. யார் பார்த்தாங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. சரி யாராவது பார்த்தா கூட சமாளிச்சிக்கலாம். பெட்ரோல் வந்து இவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வச்சோம், ஏதாவது சொல்லிக்கலாம்டி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. வா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளாஸில் போய் உட்காடுறீங்க உங்கள் பெஞ்சில். இப்போ அது சொல்லி தொலைவயன் அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறா. ஐஷு என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே நீங்கள் அப்படியே ஐஷோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பயமாக இருக்கா? எதுக்கு அப்படின்ற மாதிரி ரேணு கேட்குறா. நேற்று நீ போயிட்டியா, அதுக்கப்புறமா நான் வந்து அந்த பாட்டி இருக்காங்கள்ல அவங்க வீட்டில் தான் அந்த பெட்ரோல் அப்படியே சமாளித்து வச்சுட்டு வந்தேன். வந்துட்டல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறா. அங்கே தான் பெரிய பிரச்சனை. இந்த தயவங்க அதை பார்த்துட்டான். தயவங்க பார்த்தானா அப்படின்ற மாதிரி ரேணுக்கும் ஐஷுக்கும் அவ்வளோ ஷாக்கு. நிஜமா? ஆமாடி பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி என்ன சமாளிக்க வேண்டியது தானே? அவன் வீடியோ எடுத்து வச்சுருக்காண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வீடியோவா? ஆமாம் வீடியோ வச்சு நைட்டு என்ன டெரஸில் வச்சு மறாட்டினான். என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறா. நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டான்னு, ஏன்டே இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஐஷு அவ்வளோவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. ரேணு பார்த்துட்டு அல்லாத நீ ஏதாவது பெருசாக க்ரியேட் பண்ணாத ஐஷு, பார்த்துக்கலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவன் தான் நான் பார்த்தான். என்ன கேட்டான் அவன்கிட்ட? அதுவா அவன் மிரட்டுற மாதிரி தான் பேசினான். ஆனால் அவனுக்கு என்ன வேணும் எதுவுமே என்கிட்ட சொல்லலை. சரி அப்போ அவன் ஜஸ்ட்டு அவனை மிரட்டுறதுக்கு தான் வச்சுருக்கான். அவனுக்கு எதுவுமே இல்லைன்னா எதுவும் கேட்கலன்னா அவனுக்கு எதுவும் இல்லை. அவன் யோசிச்சுட்டே ஏதாவது கேட்பான். ஏதாவது சில்லியாக தான் இருக்கும். அதை பண்ணிவிட்டு அந்த வீடியோவை மட்டும் வாங்குற வழியாக பாரு என்ன அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறா. ஐஷு பார்த்துட்டு நேற்று பேசுனதுக்கே அவன் போட்டு கொடுத்தாண்டி, இதை போய் யாருக்கிட்டே காட்டிட்டானா அவ்வளோதான். அதுவும் அந்த ஜங்குக் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறா. ரேணு பார்த்துட்டு ஆமாடி அந்த ஜங்குக்கு எருமை மாடிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ செத்தோம் நம்ம அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறா. கரெக்டு தான். அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு தயாங்க ஷுக்கா 3 பேரும் வரானுங்க. ஜங்குக்குலாம் அவ்வளோ கோவமாக இருக்கான், அவ்வளோ டென்ஷனில் வரான். நீங்கள் பார்த்துறீங்க போச்சு அவங்க சொல்லிட்டான் செத்தோம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறா. என்ன ஐஷு பயமாக இருக்குடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சென்டர் அப்படின்ற மாதிரி 3 பேரும் அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்லாம் அப்படியே உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரியே வரான். ஆனால் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அவனுங்க பெஞ்சில் போயிடுறானுங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவங்க உங்களை பார்த்து ஸ்மோக் பண்ணுறான் உட்காந்துட்டு. மச்சான் என்னடி வந்து சண்டை போட வேணுங்கன்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி சொல்கிறீங்க. அதான் எனக்கும் தெரியல, ஒருவேளை அவன் சொல்லியோ அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறா. ஐஷு பார்த்துட்டு இல்லை அவனுங்க இப்போ சைலண்ட்டாக இருக்கானுங்கன்னா பின்னாடி ஏதோ பண்ணுறதுக்கு தான் இருக்கானுங்க. நான் இப்போவே வேணாம்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி அவன் அழ ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு ஐஷு தயவு செஞ்சு அல்லாதடி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ரேணு பார்த்துட்டு இங்கே பாரு ஒன்றும் இல்லை, இப்போ அவன் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஜங்குக்கெலாம் வந்து வெயிட் பண்ணுற ஆளே கிடையாது. அவன்லாம் டக்குன்னு வந்து சண்டை போட்டுருவான். அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஐஷு பார்த்துட்டு ஆமாம் ஏன் நம்மளை விட ரேணுக்கு தான் ஜங்குக்கை பற்றி நிறைய தெரியும், அதனால் அவள் சொல்கிறத கேளுன்னு அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறா. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறீங்க. ரேணு பார்த்துட்டு இவ்வளோ ஆறுதல் படுத்த ஏதாவது சொன்னால் நீ எதாவது வாய் மூட ஐஷு அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி உளர்றா. எதுக்கு இப்போ திக்குது மேடமுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவள் அப்படி உங்களுக்கு போய் நான் சொல்ல வந்தேனே என் புத்தி சிறுபால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் திரும்பி உட்காந்துக்கிறா. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துறீங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, உங்களுக்கும் அந்த பயம்லாம் போயிடுது. இப்போது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா
நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் வந்து இப்போ வந்து ஃப்ரீ பீரியட். ஸோ எல்லோரும் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் தான் இங்கே ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க. அவ்வளோதான், பிரின்சிபல் ரூம் வரைக்கும் இந்த சத்தம் போயிடுச்சு. பிரின்சிபல் வராரு, நம்ம ஜின்னு தான் வந்து நின்றுட்டு செமையாக கத்துறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், அறிவில்ல, கற்றுக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் என்ன படிக்கிற இடமா இல்லை ஃபிஷ் மார்க்கெட்டா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. சார் ஃபிஷ் மார்க்கெட் சார் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் எஞ்சி சொல்கிறான். சின்ன பார்த்துட்டு அப்படியே அடிச்சன்னு வை, பல்லு பேந்துடும் உனக்கு, இந்த ஃபிஷ் மார்க்கெட்டா அப்படின்ற மாதிரி அவர் கத்திட்டுருக்காரு. எப்பவும் போல் ஜின்னோட ரேப்பு அங்கே போயிட்டுருக்கு. நீங்கள்லாம் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லடி, எப்போ பார்த்தாலும் இந்த நொய் நொய் நொய்னே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது அவர் கத்திகிட்ருக்காரு. ஃபேனு லைட்டு எவ்வளோ நாங்கள் காசு போடுறோம், நீங்கள் உட்காந்து படிக்காமல் இப்படியே இருந்தால் என்ன, உங்கள் கிளாஸ் தான் சரியான ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்ற மாதிரி கத்திகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஃபேனு கரண்ட்டு பில் தான் எவ்வளோ ஆகுது தெரியுமா? 1.5 லட்ச ரூபாய் ஆகுது, யார் கட்டுறது அப்படி இப்படின்னு கத்திட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்டி இந்த இது பொண்ணு 2 ஃபேனு ஓடுறதுக்கு 1.5 லட்சம் மாதிரி ஓடுது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது சும்மா இருக்கும் மச்சான் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிட்டுருக்கா. ஐஷு பார்த்துட்டு, ஆமாடி, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் போய் சொல்லிட்டே தெரியுறான் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லிட்டுருக்கா. நீங்கள் 3 பேரும் அவர் எதாவது சொன்னார்னா உட்காந்து கலாய்ச்சின்னு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஷுகா தயவங்களாம் கண்டுக்கவே இல்லை, அவனுங்க பாட்டு படுத்துட்டு இருக்கானுங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவர் பாட்டுன்னு பேசிட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் டென்ஷனில் உட்காந்துருக்கீங்க. இந்த ஆளை ஏதாவது பண்ணணும்டி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கம்முன்னு இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பெல் அடிச்சிச்சு. அதனால் நீங்கள்லாம் கிளம்பிடுறீங்க. அவர் பேசுகிற பேச்சுக்கு பெல்லை அடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள்லாம் கிளம்பி போகும்போது அவர் ரூமை பார்க்குறீங்க. பார்த்தா ஃபுல்லாக ஃபேனு லைட்டு ஏசின்னு எல்லாம் ஓடுது. ரூம் டோரை வேறு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மனுஷன் ஆளை காணோம். டென்ஷன் ஆடுறீங்க நீங்கள்லாம். மொத்தம் பாரு, கரண்ட் பில் இவ்வளோ போகுது அவ்வளோ போகுதுன்னாரு. இங்கே பேர் ஓடிட்டுருக்குறீங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐஸ்வர்யனும் வந்து பார்க்குறாளுங்க. ஆமாம் மச்சான், நம்மக்கிட்ட என்னென்ன உள்பா விட்டார் அந்த ஆள், பற்றியா 1.5 லட்சம் போதான், இதுக்கே போகுண்டி அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறா. ஆமாம் ஏதாவது பண்ணுண்டி அந்த ஆளை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் வா மச்சான் அப்படின்ற மாதிரி போகிறீங்க. போகும்போதே ஒரு ஐடியாவும் பிளான் பண்ணிட்டீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படியே ஈவினிங் ஆகுது. இந்த பக்கம் ரேணுவை பார்த்தா அவள் பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கா. என்னென்னு பார்த்தா உட்காந்து கேம் ஆடுறதுக்கு தான். அப்பா, ஆன்லைன் கேம் ஆடுறதான் இப்போ நமக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவள் கேம் ஆடுறதுக்கு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்கா. அப்போது அவளோட ஆன்லைன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய் அப்படின்ற மாதிரி இவளும் பேசுகிறா. அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப பேட் டேங்க நேற்றும் இன்றைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நேற்று எவனோ என் பைக்லேருந்து பெட்ரோல் எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த சைட்லேருந்து வருது. எனக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை கையில். எனது பெட்ரோல் எடுத்துட்டானா? ஐயோ, இது ஜங்குக்கு தேவங்க சுகவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. தேவங்கன்னு தான் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு இப்போத்துக்கு வயனை பிளாக்மெயில் பண்ணோம், அதனால் சொல்ல மாட்டான். மேபி இது சுகா ஜங்குக்கா இருக்கலாம். ஆனால் சுகா இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடி நான் பார்த்ததில்ல. யாராக இருக்கும், ஒரு வேளை இந்த ஜங்குக்கா இருப்பானோ அப்படின்ற மாதிரி ரேணு வந்து அந்த சிஸ்டமே பார்த்துட்டு இருக்கா. அப்போது அந்த சைட்லேருந்து, என்னங்க ஆளையே காணோம் போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு, யாருங்க அது, உங்கள் பெட்ரோல் போய் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இவள் பேசிகிட்டு இருக்கா. அவனும் சரியான அப்படி கரிச்சு கொட்டுறான் அந்த பெட்ரோல் எடுத்தவங்கள. இவளுக்கா, டேய் நான் தாண்டா அது அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. சரி ஒரு வேளை வேறு எங்கேயாவது நடந்திருக்குமோ, அது எப்படி கரெக்டாக நடந்திருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிச்சு, சரி எந்த ஸ்கூலுங்க படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் கரெக்டாக ஸ்கூல் பேர்லாம் சொல்லிட்டான். போச்சு இது ஜங்குக்கு தான் செத்தனே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கா. சரிங்க எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவன் பார்த்துட்டு, என்ன இவ்வளோ சீக்கிரம் இந்த பொண்ணு போகிறேன்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் எப்போவுமே நைட்டு 1 மணி வரைக்கும் இருப்பீங்களே, இன்றைக்கி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லைங்க இன்றைக்கி ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி இருக்குது, அதனால இன்றைக்கி கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்படியா சரி உடனே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இவளும் வச்சுட்டு, ஐயோப்பா இது உடனே என்கிட்ட சொல்லணுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சரி போய் சொல்லுமா அப்படின்ற மாதிரி பக்கத்து வீடு தானே, அப்படியே வந்து காலிங் பெல் அழுத்துறா. உங்கள் அம்மா வந்துட்டு, என்ன ரேணும் இன்னத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து ஆன்ட்டி படிப்பு விஷயமா ஒரு டவுட்டு. யார் உனக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அப்படியே இழுக்கிறா. தெரியும் உனக்கு இந்த டவுட்லாம் வராதுன்னு தெரியும், போ உள்ளதாக இருக்காவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ சிரிச்சுட்டு அப்படியே சமாளிச்சுட்டு உள்ளே வரா. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் ஹாயாக உட்காந்து ஃபோன் நோண்டிட்டுருக்கீங்க. ஒய்யன் என்னடி நான் எப்போவுமே ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுவேன்ல. ஆமாம், அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை. அப்போ யார்? ஜங்குக் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க.
ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லிடுங்க. பாய் சராங்கே.